அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 30/11/2025. இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய ஐயா மறைந்த திரு பண்டிட் புலவர் பெரியசாமி போஜப்பிள்ளை ஐயாவுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா பண்டிட் புலவர் பெரியசாமி போஜப்பிள்ளை ஓமந்தூர்ல ஐயா இருந்த இடம். அவருடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 30/11/2025 இன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. அண்ணாமலையார் அருளால ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும், ஐயாவுடைய ஆத்மா ஈசன் அவருடைய பாதத்துல சரணாகதி அடையணும்னு வேண்டிக்கிறோம். பண்டிட் புலவர் பெரியசாமி போஜப்பிள்ளை ஐயாவுடைய நினைவாக அன்னதானம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா, எல்லாரும் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. திரு பண்டிட் புலவர் பெரியசாமி போஜப்பிள்ளை ஐயா ஓமந்தூர் ஐயாவுடைய நினைவாக 8ஆம் ஆண்டு நினைவாக இன்னைக்கு அன்னதானம். ஐயாவுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஐயாவுடைய குடும்பத்தினர் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நல்லா இருக்கணும், வளமுடன் வாழணும், செழிப்புடன் வாழணும் ஐயாவுடைய குடும்பத்தினர். ஐயாவுடைய ஆத்மா சாந்திக்காக இன்னைக்கு அன்னதானம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஓம் நம சிவாய, சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை யமனுக்கு கரோகரா. கர
நமச்சிவாய தரலாங்கம்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலை தான். அடியண்ணாமலை. எங்கே அடியண்ணாமலை? எடப்பாளையம்மா. அதான் அடியண்ணாமலை தோ இருக்குது. அடியண்ணாமலை நினச்சிட்டு அடியண்ணாமலை வந்துட்டார். சரி 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 சரி. நமச்சிவாய். பாப்பா பேர் என்ன? லக்ஷன். என்ன படிக்கிறீங்க? சரி, வெரி குட். அவளுக்கு தான் 4ஆம் தேதி பிறந்த நாள். ஓ, இந்த நாளா? சரி. லக்ஷனா, ஹாப்பி பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 12th. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கேந்திர வித்யாலயா. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓம் நம சிவாய். சரிங்கம்மா, சரி சரி, பிளர் பண்ணிடுறேன் நான். பிளர் பண்ணிடுறேன். ஓம். சரிங்க ஐயா. தாத்தா நமச்சிவாய். தாத்தா நல்லா இருக்கிறியா? எங்க ஆளே காணோம்? டெய்லி வந்துகிட்டு இருக்கேன். அப்படியே சொல்ற? அப்புறம் பார்க்கவே முடியல. என்ன பார்க்க முடியல. இன்னைக்கு அன்னதானம் வந்து பண்டித் புலவர் பெரியசாமி ஐயா போஜப்பிள்ளை, பண்டித் புலவர் பெரியசாமி போஜப்பிள்ளை ஐயாவுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய் நம, நமச்சிவாய் நம, நமச்சிவாய் நம. சரியா? போயிட்டோம் ஐயா. ஐயா வாங்க ஐயா. ஓமந்தூரை சேர்ந்த ஓமந்தூர் ஐயா. ஓமந்தூர் அதை சேர்ந்த பண்டிட் புலவர் பெரியசாமி போஜப்பிள்ளை ஐயா ஆத்மா அண்ணாமலை உடனுரை அண்ணாமலை கமலப்பாதத்து அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தனம்பொருளர்களோட சகல சௌபாக்கியத்தோட வாழையடி வாழையா பல்லாண்டு வாழ திருவண்ணாமலையை சேர்ந்த சாது சன்னியாசி அனைவரும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா நமச்சிவாய். நமக்கு இன்னைக்கு அன்னதானம் செய்திருக்கிறாங்க ஐயா குடும்பத்தினர். பண்டித் புலவர் பெரியசாமி போஜப்பிள்ளை ஐயாவுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினம். ஐயாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய் நமக. நமச்சிவாய் நம. போயிட்டு வந்து ஒரு முடிவு வாங்க. பெரியசாமி போஜப்பிள்ளை அவர்கள் நினைவு வந்து அவரோட ஆத்மா சாந்தியாக உண்ணாமலை ஆசிரியமும் சாதுக்களுடைய அன்னதானம் கொடுத்து சாதுக்களுடைய ஆசிரியமும் அவங்க எந்த ஒரு குறை இல்லாமல் ஆத்மா சாந்தி. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பாடு இலையில மிச்சம் வைக்காதீங்க. இன்னைக்கு அண்ணாமலையார் தேர் இன்னைக்கு வந்து மகாரதம். அண்ணாமலையார் தேர் இன்னைக்கு விநாயகர் தேர், முருகர் தேர், அண்ணாமலையார் தேர், உண்ணாமலையம்மன் தேர், சண்டிகேஸ்வரர் தேர், இன்னைக்கு பஞ்சமூர்த்திகள் ரதம் இன்னைக்கு அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலையார் கோவிலில் இன்னைக்கு திருவிழா களை கட்டி கொண்டிருக்கிறது. நம்ம திருவிழாவுக்கு கிரிவல பாதையில் வந்திருக்கிற சிவனடியார் சாதுக்களை அவங்க சார்பாகவும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாசியுடன் எல்லாரையும் வரவேற்கிறோம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு அண்ணாமலையார் தேர் மகாரதம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய நமக. कराग्रे
சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா சாப்பாடும். காரம் இல்லாத வேஸ்ட் பண்ணால் அதை சாப்பிடும். சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. நன்றிம்மா, நன்றி. நமச்சிவா. ஏன்னா எங்கள் பசங்க எல்லாம் சின்ன வயசுல சொல்லி வளர்த்து நானும் எப்பயுமே இங்கே சாப்பாடு இப்போ இவங்க சாப்பிடாம விட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. வந்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால தான் சாப்பாடை வீண் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பண்ணக்கூடாது சாப்பாடு. ஆமா. எவ்வளோ ஒரு விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். கண்டிப்பாம்மா. அதே மாதிரி குவாலிட்டியாக தான் கொடுக்குறது நம்ம ஃபுட். எல்லாமே நல்லா இருக்கு. நன்றி. டேய் சாப்பிட்டானே அவன்? சாப்பிட்டே இல்லையா? பேர்ண்ணா அவனுக்கு நீ ஆயிஷா? உன் பேர் என்ன? சிவகுரு. வாழா இருப்ப பொழுது நீ. காதுலையா பஞ்சு வச்சுக்கிறா? ஓ தேர் பார்க்க போறியா? தேர் பார்க்க போறியா? தேர் பார்த்துட்டு வந்தாச்சா? அண்ணாமலையார் தேர் இன்னும் கிளம்பலையா? சரி 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 சரி. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்த ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாகவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, ஆகண்டால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குரு மனிதன்தால் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தரடி வெல்க. பிறப்பு அறுக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோண்டன் பூங்கடல்கள் வெல்க. கரம் புவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, இளம் புவிவார் பொங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க.
ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுளின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் கண்கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடலிறைந்து பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறைந்து எல்லை இராதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் உள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுவராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா விரப்பும் விரந்து இழைத்தேனும் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமனனா விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானம் ஆகி விழுகின்ற மெய்த்துடரே விஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் இந்தொடும்பில் ஆற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனந்தழிய நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் இரங்கள் ஓரைந்து உடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் நல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறு 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு ஆயிற் சிறந்த தயாவான தத்துவனே ஆசை அற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே ஆசமாவற்று அறுத்து வாரிக்கும் ஆரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தொன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம்பருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்மிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்கரிய வேரொழியே ஆற்றின்ற வெள்ளமே அத்தாமிக்கா நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் ஏற்றனே ஏற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்றி விகார விளக்கு உடம்பி உட்கிடப்ப ஆற்றேனும் மையா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டு இங்கே வந்து வினை பிறவி சாராமே நல்ல புறப்புறம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம்பை என்று ஆடும் நாதனே இல்லையுள் முத்தனீர் என்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்றே சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் கொழுந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு எல்லோரும் ஏற்றப்பணிந்து சிவாய திருச்சிற்றம்பலம் சிவபுராணம். அடுத்ததாக திருப்புகழ். முத்தை தருபத்தி திருநகையத்து கிரஜத்தி சரவண முத்து கொருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு 33
அமரரும் அடிப்பேன 10 தலைதத்தை கணைதொடு பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சி தொடு ரட்சித்து அருள்வது ஒரு நாளே தித்தி தயவத்த பரிபுரணித்த பதமைத்து கழுகொடை கழுதாடே திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு திரிகடகையன ஓதே ஒற்றை கிரிமட்டை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சி தொடு ரட்சித்து அருள்வது ஒரு நாளே தித்தி தயவட்ட பரிபுர நித்த பதமைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாடே திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு நிகடகையன போத கொத்து பறைகொட்ட களை இசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை குற்றப்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு உலகிரி குத்து படவத்து பரவள பெருமாளே எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிம் இசை கல் மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. சைவத்தில் எல்லாம் இந்த தேவாரம் தான் படிக்கணும். இதில் திருஞான சம்பந்தர் 3 வயசுல தேவாரம் படித்தார். தோணிமலையை பார்த்து சொன்னார், கோல் ஓச்சினாரு சிவபெருமான். யார் தான் அந்த எச்சில் பாலை குடித்தான்னு கேட்டார் சிவபெருமான். தோணியப்பர் அவர் பேர். தோணியப்பர் சீர்காழியில் இருக்குது. சீர்காழிக்கு 12 பேர், வெங்கூர் காழி. அதுல பாடினார், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சொற்பொழி மாரி பண்றேன். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். அவர் அவதரித்த ஊரு சீர்காழி. அம்மா அப்பா பேரு பகவதி அம்மையார் சிவபாதி இருதயர். திருநாவுக்கரசர் பாடின தேவாரம் 4-5 திருமுறைகள். அவர் பிறந்த ஊரு திருவாமூர். 7ஆம் திருமுறை பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் முதல்ல பாடின ஊரு வெண்ணை நல்லூர், திருவெண்ணை நல்லூர். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி எனலாமே. ஆன்மீக நாட்டுன்றது இருக்கலே வரணும். பசி வேற, ஆன்மீகம் வேற, உணவு வேற. தேவாரத்தில் சொல்றாரு. 7ஆம் திருமுறை பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பாடிய பதிவு தான் பித்தாபரை சூடி பெருமானை. 8ஆம் திருமுறை பாடியது மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை. 9ஆம் திருமுறையை பாடியவர் 10ஆம் திருமுறை திருமூலர் திருமந்திரம். 11ஆம் திருமுறை பாடியவர் காரைக்கால் அம்மையார். 12ஆம் திருமுறையை பாடியவர் சேக்கிழார் அருண்மொழி தேவர் குன்றத்தூர். இதான் தேவாரம் படிக்கின்ற முறைகள். எல்லாருக்குமே அந்த தேவாரம் பாடுகின்ற அறிவு ஞானம் வராது. இப்போ நான் ஏறக்குறைய ஒரு 40 வருஷமாக பாடுறேன். இப்போ தெல்லூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் பகுதி நேர ஆசிரியர் வேலை செய்கிறேன், இசை ஆசிரியராக. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 4 வருஷம் படித்தேன், இசை கலைமணி. அடையார் இசைக்கல்லூரி வாய்ப்பாடு கர்நாடிக் மியூசிக். டீச்சர் ட்ரைனிங் பாண்டிச்சேரியில் படித்தேன். சபரி இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சரிங் புதுச்சேரி கரியமாணிக்கம். திறமைகளை தான் வளர்த்துக்கணும். திறமை இல்லாதவர்களுக்கு உலகம் இல்லை. ஆன்மீகன்றது எவ்வளவு பெருசு. முத திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வந்தாரு. எல்லா ஊர்லயும் பதிகம் பாடினாரு. திருவண்ணாமலை பத்தி பாடினாரு. சீர்காழியில தோடு செவின் பாடினாரு. திருவோத்தூர் செய்யாறு பக்கம் பூத்தேர்ந்த கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னும் கால் ஓத்தூர் மேய ஒளி மழுவாலங்கை ஊத்தீரும்
குணங்களே. அப்புறம் திருவான்மையூர் விரையார் கொன்றையனாய் விரைவென்ற இடத்தினை அறையா உன்னை அடையாதென ஆதரவன் பண்ணார். திருவான்மையூர் பதிகம். திருப்பூம்பாவை மயிலாப்பூர் சிவனேச செட்டியாருடைய சாம்பலை மண்ணில் போட்டு உயிர் வரச் செய்தார். மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரவள் கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உடனே அந்த சாம்பலை பெண்ணா மாறி போச்சு. சிவனேச செட்டியாருடைய மகள் அது பூம்பாவை என்பது. இதுமாரி பல அற்புதத்தினார். நிறைய பரியா மாத்தினார் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில். இது உன்னால்தான் முடியும். தேவார் என்றது இறைவன் மீது சூடப்பட்ட வாடாத பாமாலை என்று பொருள். வாடாத பாமாலை என்று பொருள். உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண் ஆர்ந்தன அருவி திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமேன்னு சொன்னார். இந்த விளக்கு நான் மொத்தம் சொல்லுவேன். இப்போ வந்து சொல்லக்கூடிய நேரம் இல்லை, ஷார்ட்டாக முடியலாம். அடுத்த கட்டத்தில் வந்து பல்வேறு அருளாளர்கள் ஊரை பற்றி பாடுகிறாங்க. அடுத்தது பாடுறது இந்த திருஞான சம்பந்தருடைய பதிகத்தில் முதல் பாடுது உண்ணாமலை உமையோடு. இரண்டாவது பாடுறது யாரெல்லாம் இந்த ஊருக்கு வர முடியாது. அண்ணாமலையார் வந்து ஏமாற்ற முடியாது. ஆதி நடமாடும் மலை அன்று இருவர் தேடும் மலை. பிரம்மனும் திருமாலும் தேடினாங்க, யார் பெரியன்றது இல்லை. ஆதி நடமாடும் மலை அன்று இருவர் தேடும் மலை ஜோதிமதி ஆடரவு சூழும் மலை நீதி தழைக்கும் மலை ஞான தபோதனரை வாய் என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. இதை வந்து பிழையா பாடிட்டார் ஒருத்தர். அழிஞ்சு போச்சு உலகம். உடனே மறுபடியும் பாட சொன்னார் அண்ணாமலையார். திருப்பி இந்த உயிரை எப்போ உயிர் வரும்னு சொன்னார் அண்ணாமலையார். நீ பதிகம் தவறாக பாடியதுனால உலகம் எப்படி பண்ணார். உடனே அடுத்த பாட்டு பண்ணார். ஆமாம் பிணையும் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் செய்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, திருவண்ணாமலை அண்ணாமலை நினைச்சாலே முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. முக்தி பக்தி சக்தி இதை சொன்னார் மாணிக்க வாசகர். பக்தி இல்லாதவங்கிட்ட போய் பக்தி பற்றி பேசக்கூடாது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவனைகள் பாரும் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளிவார் யார் பேர் அச்சோவே. அந்த 10 முடியும் மாணிக்க வாசகர். உழைத்த 10 பிடித்த 10 அம்மானை 10 எல்லாம் 10 ரூபாய் போடுவாங்க உனக்கு. இப்போ அங்க பாடினாரு திருவாரூரில். இடரினும் தளரினும் உனது ஒரு நோய் தொடரினும் எனகடல் தொழுது எழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எனக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. சாப்பிடும் போது பேசக்கூடாது, பேசும்போது சாப்பிடக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு தகராறு சண்டைகள் வரும் இயற்கையா. பதிகாவடி அருமையா பாடுவார். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூவிசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. சிவ தொண்டு செய்யணும். தொண்டுகள் செய்தால்தான் உனக்கு பலன் கிடைக்கும். தொண்டு செய்யதான் உனக்கு வருமானம் கிடைக்கும். தொண்டு செய்யலைன்னா ஒண்ணுமே கிடையாது. திருச்செங்காட்டங்குடியில பாடினாரு. திருச்செங்காட்டங்குடியில அதிகம் பாடினாரு. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிப்பரவ மங்குள் மதித்தவள் மாடவீதி மருகனளாவிய செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்கோள் செங்காட்டங்குடி. அங்கே மழை பெஞ்சது. திருச்செங்காட்டங்குடி. நீண்ட ஆயிலும் நீங்காத செல்வம் உள்ள ஊர் நாகப்பட்டினம். நாகப்பட்டி நீலாயுதாட்சி அம்மன் வந்து மீனவர் குலத்தில் பிறந்தவங்க. அந்த அம்மாவை கும்பிட்டு அவனுக்கு மீன் கிடைக்கும். சுந்தரர் தரும் தேவாரம். சுந்தரர்
பதிகம் பண்ணார் நாகப்பட்டினத்தில். நீலாயதாட்சி அம்மன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும் நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மனும் மீனவர் குலத்தில் பிறந்தவங்க. மீனவர் குலத்தில் அதனால மீன் நல்லா வியாபாரம் ஆகும், நல்ல பணம் கிடைக்கும். அடுத்ததாக இன்னும் பாடினாரு ஊர் ஊரா. ஈரோட்டில் பதிகம் பாடினாரு. கொடுமுடி பாண்டை கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. மொத்தம் பதிகம் 18,349 பதிகம். ஒவ்வொரு பதிகமும் தவறில்லாத பாடகத்திலும் கல்லா பிழையும் கருதா பிழையும் அப்படி பண்ணாரு மாணிக்கவாசகர். ஒவ்வொரு அருளாளர்களும் தேவாரத்தை பாடி பாடி தான் மழை வர வச்சாங்க. காசு வந்துச்சு. அப்பர் சுவாமிகள் கடலை தூக்கி போட்டாங்க. கரையரட்டு குப்பம் கடலூர். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கல்துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நல்துணையாவது நமச்சிவாயவன் சொன்னார். உன்னே கல்லு படகா மாறி போச்சு. கடலூர். திருப்பாதிரி புலியூர்ல ஒரு பேர் உண்டு. ஈந்தருளுமா எந்தையுமா எனக்கு முன்தொடர்ந்தார். அந்த பதிகம் பாடினாரு. உடனே கடலூர்ல அப்பர் சுவாமிகள் நீந்தின கல்லு படகா மாறி போச்சு. சிதம்பரத்தில் பாடினாரு. சேந்தனார் நடராஜ பெருமானே களி சாப்பிட்டார். சேந்தனார் கொடுத்த களியை சாப்பிட்டாரு நடராஜ பெருமான். கற்றாங்கு எரிவோம்பி களியை வாராமே செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. எவ்வளவு நம்ம பாவத்தை செய்யணுமோ பாவம் தான் கிடைக்கும், புண்ணியங்கள் கிடைக்காது. இதே 3000 பாட்டு பண்ணாரு திருமூலர். ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதுவார். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. எப்படின்னா இறைவன் உடனே அருளை கொடுக்க மாட்டார். எதை கொடுக்க மாட்டாரு? அருளை கொடுக்க மாட்டார், பொருளை கொடுப்பாரு. வள்ளுவர் சொல்லுகிறாரு குறள்ல, இல்லாரை எல்லாரும் எல்லுவர், இல்லாரை எல்லாரும் எல்லுவர், செல்வரை மட்டும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அடா ஒண்ணுமே இல்லாதவன் பண்ணுவான். அதே பணக்காரன் இருந்தா கை தட்டுவான். அதாவது சொல்ல விளக்கத்துல இல்லாரை எல்லாரும் எல்லுவர் திட்டினே இருப்பான். வைத்திய லாட்ரி எங்கட சோறு வாங்கி சொன்னா. செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பணக்காரன் மட்டும்தான் கை தட்டுவான். அப்ப என்ன தேவைப்படுது? செல்வம் இருக்கும் இடத்தில் அருள் இருக்காது. என்ன இருக்காது? செல்வம் இருக்கின்ற இடத்தில் அருள் வராது. புலவர் பாடினே இருப்பார். அது குறள் சொன்னார் வள்ளுவர். ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர் என்ன பண்ணுவார்? பிழையில்லாத பாடுவார். நக்கீரர் போனாரு. உடனே சொக்கனா என்ன பண்ணா, தருமி என்ற புலவன் நீ எனக்கு பரிசு கிடைக்கும். ஆனா தருமிக்கு பரிசு கிடைக்கல. எதனால கிடைக்கல? இவன் கொண்டு வந்த பாட்டில் பிழை இருந்தே சொன்னார் சிவபெருமான். பெண்களுக்கு இயற்கையாக மனம் உள்ளதா, செயற்கையான மனம் உள்ளதா? இதான் வழக்காடு மன்றம். மதுரையில் பொற்றாமரை குளத்தில் போய் வந்தார். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையான மனம் உள்ளதா, செயற்கையா? இதை வாதிந்தார் நக்கீரன். நீ வந்த பாடலில் எந்த ஒரு குற்றமும் இல்லை, அதில் பரிசீலனை சொல்லிட்டாரு அந்த அரசவை புலவர். அந்த காலத்தில் புலவர்கள்லாம் வருமானம் கிடையாது. ஊர் ஊரா பாடணும். பானபத்திரர் மாரி பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாம் ஆணவம் பெரிதா. சூப்பரா பாடுவார் பானபத்திரர். அவர் வீதிதான் போய் பாடுவார். ஒவ்வொரு தெருவா
அவரை பாட்டு கேட்டு ரசித்தவங்க பல பேர். வானபத்திரர் வந்து சங்கீதத்தில் பெரிய ஆள். வானபத்திரர் சங்கீதத்தில் பெரிய ஆள். ரிகமக ரிக சரி கம பத நிசன்வர். பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் சொல்லணும். பிரிச்சு படிக்கணும். அகிலம் எல்லாம் சூப்பரா பாடுவார். அந்த வயலின் வாசிப்பார். இது இந்த தம்புரா ட்ரெயின் 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 மியூசிக் போடுவார். அவரை போல யாரும் பாட முடியாது. அவர் வந்து ஒரு பெரிய இசையில வந்து பெரிய பேர் போனவர். அது வந்து ராகம் பண்ணார், யாழ்மூரி ராகம். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடையுடை மலை மகள், நடையுடை மலை மகள், நடையுடை மலைமகள் துணையன மகிழ்வர் தாதவிழ் உன்னை தயங்கோ மலர் சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் தர்மபுரம் பதிய. யாழ்மொழி ராகம் அடானா. அந்த வில்லுக்கு அடங்காத இசையை வாசிச்சாரு யாழ்மொழிய. யாழ்மொழி ராகத்துல திருஞான சம்பந்தர் பாடின கடைசி பாட்டு இது. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், நல்லூர் பெருமணம் மேய நம்பானேன்னு சொன்னார். 16 வயதுல திருஞான சம்பந்தர் இறைவனை சேர்ந்துட்டார். அப்பர் சுவாமிகள் வந்து 81 வயசு வரைக்கும், அப்பர் சுவாமிகள் 81 வயது வரைக்கும் உழவாரம் செஞ்சார். உழவார பணி. கடைசியா ஒரு முக்தி அடைஞ்ச ஊர் திருப்புகலூர். திருநாவுக்கரசு சாமி முக்தி அடைஞ்ச ஊர் திருப்புகலூர். சைவ குறவர்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சந்தான குருவர்னா உமாபதி சிவம், கொற்றங்குடித்தோப்பு, சிதம்பரம். இதான் அருளாளர். அதே சொன்னாரு, கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம், வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இந்த பேரு திருப்புள்ளிருக்கு வேலூர். திருமயிலாடுதுறை பெயர், இறைவி பெயர்னா என்ன? திரு மயிலாடுதுறை, திருமயிலாப்பூர், திருக்கொண்டிச்சரம், திருக்கொல்லம்புதூர், திரு ஆவடுதுறை, திருச்சிரளைவாய், திருமுல்லைவாயில், சென்னை. பதிகம் பாடினே இருப்பார். பதிகம் வந்து திருஞான சம்பந்தர் பாடினே இருப்பார். அவர் பாடிய பாட்டுல கடைசி பாட்டு, திருஞான சம்பந்தர் வந்து 3 வயசுல குழந்தையில பாட ஆரம்பிச்சாரு தேவாரம். 16 வயசுல முக்தி அடைஞ்சிட்டார். திருநாவுக்கரசு சுவாமிகள் 81வது வயதில் திருப்புகலூர் என்ற ஊரில் முக்தி அடைந்தார். மாணிக்கவாசகர் 32 வயது மதுரையில திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. என்ன பண்ணாரு? நிறைய பரியா மாத்தி விட்டார். அரிமர்த்தன பாண்டிகிட்ட வேலை செஞ்சார். யாரு? மாணிக்கவாசகர். அவர் பணம் கொடுத்தாராம் மாணிக்கவாசகர்கிட்ட, எல்லாம் வாங்கி விடுனாராம். அரிமர்த்தன பாண்டியன் கொடுத்த காசுலாம் மாணிக்கவாசகர் நிறைய வாங்கி குதிரையாக்கி விட்டாராம். அந்த குதிரை மதுரைக்கு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? மதுரை. இது சூப்பரா பாடுவார். மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. மதுரை மதுரை சீர்காழி பாடுவார். மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. மதுரை
அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. சீர்காழி வந்து நல்ல ஒரு பாடகர். அந்த தமிழ் வந்து அவர்கிட்ட பயங்கரமா தவம் பாடும். காலையிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது, நீல கடலலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது, கலையாகுது விதியாகுது முருகா. மாலை நிற மஞ்சளிலே உந்தன் மேனி மின்னுது, வெற்றிவேல் வெற்றிவேலா என்று சேவல் கூவுது, வினை ஓடுது வடிவேலது சுகமாகுது முருகா. காலையிலும் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது, நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. பேர் என்னங்க ஐயா? சசிகுமார். சசிகுமார். கையில் என்ன அடிபட்டுருக்கு? கொஞ்சம் கீழே சமயபுரம் போனேன். சமயபுரம் பாட்டில் குத்திச்சு. குத்திச்சா? பஸ்ஸில் போகும்போது ஸ்டேஜ் தள்ளி போட்டான். ஸ்டேஜ் அங்கே போட்டான். அங்கே எவனோ பாட்டில் உடச்சி போட்டான். அதில் போய் குத்திச்சு. ஆனால் வந்து ஆன்மீக நண்பர்களை வந்து வயிற்று பசி வேற, உடல் பசி வேற. உடம்பார் அழியின் உடலால் அழிய மாட்டார்னார் திருமந்திரம் திருமூலர். சாப்பாடு எம்மா சாப்பிட்டாலும் விழலை கிடைத்த நீர்மீர் போயினே இருக்கும். ஏன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உரம் போடுறாங்க. என்ன பண்றான்? உரம் போடுறவன் உரம் யூரியா, பாக்டம்பாஸ், பொட்டாஷ், அமோனியா, ஜிங்க் சல்பேட். அந்த நிலம் விளையுமா விளையாதன்றார். அட எம்மா நிலத்துக்கு உரம் போடுறது, இந்த பணம் கொடுக்குறது வேஸ்ட்டு. அது பேர் வேஸ்ட்டு கிடையாது. அது வந்து சொற்கள் வந்து பொருள் தராதவை. அதே காரைக்குடி, கானாடு காத்தான் இப்படி சொல்லணும். மதுரை, சென்னிமலை, வள்ளிமலை, விராலிமலை, மருதமலை, திரு அண்ணாமலை, இதான் ஊரின் பெயர்கள். ஊரின் சிறப்பு, ஊரின் பெயர்கள். பல்வேறு அருளாளர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தாங்க. கம்பரை ஒரு பெரிய ஒரு பாடக்கூடியவர். யாரை பற்றி? சரஸ்வதி கூத்தனூர். கம்பரை ஆதரித்தவர் வந்து சடையப்பவல்லல், மயிலாடுதுறை, தேரெழுந்தூர். அங்கதான் கம்பர் பிறந்தார். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும். கவி பாடுவதில் கம்பனை போல் யாரும் இல்லை. கம்பனை போல யாரும் அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாடுவார். கூட்டல் கணக்கு பெருக்கணும் 64, 8 64, கூட்டினா 6 4 10, வகுக்கணும் 64. எதால வகுத்தா 64 வரும்? 14 எவ்வளோ? 5 60, 16 × 4 64 வரணும். இது 3 தான். நான் படிக்கும் போதே பள்ளிக்கூடத்தில் மொதல் மார்க்கு. ஆவமங்கலம் புதூர் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். இப்போ வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி தெல்லூரில் சமாக்ரா சிக் பகுதி நேர இசைவாத்தியாராக இருக்கிறேன். நான் படிக்கும்போது என்னுடைய பேனா கைதனுக்கு நண்பர்கள். யாருக்கு நண்பர்கள்? என்னுடைய பேனா, என்னுடைய புத்தகம், என்னுடைய நண்பர்கள். எழுதினே இருப்பேன். அப்பா அம்மா நம்ப மாட்டேன். நான் அப்பா அம்மா சொந்தக்காரு, அவன் பேர் சொந்தக்காரன் கிடையாது, உறவினர். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மன்னருள் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவுகள் இருப்பது உனக்கு பெருமை கிடையாது. ஒரு உறவினர் கூட உனக்கு ₹1 செலவு பண்ண மாட்டான் படிப்புக்கு. எதுக்கு? உன்னை தண்டை சோறாகிடுவான். உன்னுடைய திறமையெல்லாம் வீணாக்குவது யாரு? உன்னுடைய உறவினர். அவனுக்கு வந்து படிப்பினுடைய வாசனை தெரியாது. என்ன தெரியாது? படிப்பின் வாசனை. ஆண்டாள் பாடினாங்க. ஆண்டாள் கற்பூரம் நாருமோ
ஆண்டாள் பாடுந்து திருப்பாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பாடுந்து கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. என்ன நாரும் சொல்லுபால் விட சொல்லு பார்க்கலாம். வீதி விடங்கன் மனுநீதி சோழன் தேர்காலிட்டு சாவடிச்சான். எதனால? அந்த தாய்ப்பசனுடைய கன்று ஆராய்ச்சி பண்ணி அடிச்சது, நீதி கேட்டது, ஜஸ்டிஸ், நீதி வழங்கு நீதி வழங்குன்னு. என்ன பண்ணா மனுநீதி சோழன் வந்து பார்த்தான். மனுநீதி சோழன் பார்த்துட்டு போய் சொன்னான், இந்த பசுவின் கன்று உன் மகனால் தேர்காலில் இருந்து சாகடிக்கப்பட்டது. இதில் யார் குற்றவாளி? மனுநீதி சோழனா இல்லை மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கனா? குற்றவாளி யார், நிரபராதி யார்? இதான் அந்த மனுநீதி சோழனுடைய கதை. ஆன்மீக நாட்டம் வந்து இயற்கையா வரணும். ஆன்மீக நாட்டம் இயற்கையா வரணும். திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதுவார், மேல 4 சீரு கீழே 3 சீர் 7 சீர். உன்னை தப்பாயிடுச்சுன்னா எழுத்தணி குத்திக்குவார். அவங்க மனைவி பேர் வந்து வாசுகி. வள்ளுவர் குறள் எழுதும் போதெல்லாம் என்னங்க குறள் எழுதின்னு சொன்னாராம். 1330 திருக்குறள், 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பேர் உண்டு. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, இனியவை கூறல், இன்னா 40, இனியவை 40, கலவை 40, இப்படிலாம் எழுதுவாராம். முதல் திருக்குறள் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 1ஆம் திருக்குறள். கடைசி திருக்குறள் ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். இப்போ எல்லாரும் வந்து இன்பமாக நினச்சிக்காதீங்க. கல்யாணமே ஆகாது இருக்கு அவனுக்கு. ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்கல? அதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது, திருமணம். திருமண வாழ்க்கையில் அவனுக்கு விருப்பம் இல்லை. என்ன இல்லை? விருப்பம். டிசைர்னா வணிகவியல் பாடத்தில் டிசைர்னா விருப்பம்னு அர்த்தம். விருப்பம் இல்லாதவன் போய் விருந்து சாப்பிட மாட்டான். விருப்பம் இல்லாதவன் விருந்து சாப்பிட மாட்டான். ஒரு வழக்காடு மன்றம் இருந்துச்சு. வழக்காடு மன்றம் ஒரு ஊர்ல. கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவள் யார்? இது யாருமே தீர்ப்பு சொல்ல முடியல. வழக்கு தள்ளி தள்ளி போட்டாங்க. இந்த நீதிபதி சொன்னா தீர்ப்பு சரியில்லை, அடுத்த நீதிபதிக்கு மாற்று. எந்த நீதிபதி சரியான தீர்ப்பு வழங்குறாரோ அதுதான் உனக்கு தீர்ப்பு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். யார் எவ்வளவு தீமை செய்தாலும் அவனை நன்மை செய்ய கற்றுக்கணும். கற்றுக்கல நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னாரு, உன்னுடைய புத்தி மாற்றிக்கொள்ள வேண்டும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. நாக்கு சும்மா இருக்காதான். தவறான வார்த்தையை பேசிட்டு சாரி சார், ஏன் உனக்கு அந்த அவசரம்? நாக்கில் அவசரமா பேசக்கூடாது. அதனால தீயினால் சுட்டப்புண், நெருப்பால சுட்டு போது காலு ஆறிடுமா. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. ஒருவன் நாவினால் வார்த்தையை பேசிட்டுனா அவர் என்ன பண்ண முடியும்? சாரி சார்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வரும். வார்த்தைகளை பேசும்போது அவசரமாக பேசக்கூடாது. சரி, இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கும் இந்த அண்ணாமலையாருக்கும் முன்ன வந்து ஒரு நாள் உணவு ஒன் டே ஃபுட் சர்வீஸ் இருந்த அண்ணன் இப்பொழுது 3 வேளையும் போடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நல்ல வருமானம் கிடைக்கணும். இந்த ட்ரஸ்ட்டு வந்து என்றைக்கு மேலவும் போகணும். யாருக்கும் அந்த ஒரு எந்தவித மனசாபம் வரக்கூடாது. ஒரு கொச்சரிப்பு பொறாமைகள் காட்டி கொடுக்குறது, கலகம் பேசி சொன்னாராம்.
தமிழில் வந்து கலம்பகம். கலம்பகனா கவிதை எழுதுவாங்களாம். கலம்பகனா கலகனா கலகம். என்கிட்ட சொன்ன மாதிரி இவர்கிட்ட சொல்கிறது. கலகம் பண்ணால் உனக்கு மதிப்பு போயிடும். இப்போ நான் திருடவே மாட்டேன். என்னை பார்த்து தான் சொல்ல 100 ரூபா திட்டி மூட்டா மாதிரியா? ஐயோ கண்ணீர் காட்சி மூட்டா மாதிரியா? உனக்கு நோக்கம் எங்கே இருக்குது? திட்டி மூட்டா மாதிரியா? 100 ரூபா இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, சோத்திங்க வச்சு நம்ம குறை சொல்லக்கூடாது. இது நான் எவ்வளோ நான் வந்து படிக்கும்போது பெரிய பேச்சாளர். நான் பல மேடைகளை பேசுகிறதுனால பல மேடைகள்லாம் பேசி எல்லா ஊர்லேயும். சரி, இந்த நல்ல நாளில் இந்த தினசரி அன்னதானம் நல்லா மேலும் மேலும் வர வேண்டும் என்று அண்ணன் அவர்களையும் அண்ணாமலை வேண்டிக் கொள்கை. அண்ணனுக்கு முதயத்து அண்ணாமலையருக்கு முதயத்து வேண்டிக் கொண்டு விடவே நன்றி, வணக்கம். முருகா முருகா. ஓம் நம. என்ன ஊரில் இருக்கீங்க ஐயா? நான் எல்லா ஊர்லேயும் இருப்பேன், எல்லா ஊர்லேயும் வேலை செய்வேன். இலவசமாக சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இலவசமாக சாப்பிட்டு பார்த்து எனக்கு பிடிக்காது. சேவை என்ன சொன்னார்னா, நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடமை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்பர் சுவாமிகள் பாடின பதிவு. சிதம்பரத்தில் வந்து நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிறான். சிதம்பரத்தில் 2003 படித்தேன். தேவார இசைக்கலைமணி அந்த பக்கமெல்லாம் நிறைய சொற்பொழி வாட்டுகிறான். ஆனால் வந்து இந்த நல்ல நாளில் கார்த்திகம் மாதங்களிலே சிறந்த மாதம் கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், 3 மாதம் நல்ல மாதம். சபரிமலை ஐயப்பனுக்கு நான் எல்லா பாட்டும் பாடுவேன். ஐயப்பன் பாட்டெலாம் பக்கா ஃபெஸ்டிவல். நான் எல்லா ராகம் பாடுவேன். நான் இருமுடி தாங்கி குரு எனவே வந்தோம், இருவினை தீர்க்கும் எவனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். ஐயப்பன் பாட்டெலாம் நல்லா பாடுவேன். ஆனால் வந்து என்னை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த முறை பாடலாம். நல்லா ரெக்கார்ட் பண்ணி வைங்க. எந்த ஒரு சண்டையும் தகராது இந்த இடத்துல வரவே கூடாது. வரவங்க மொத்த பேர் உங்களை நல்லவன்னு சொல்லிட்டு போனால் போதும். அதுமாரி பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா நம்ம வேலை. அடுத்து ஒரு பாட்டு படிக்கிறார். 16 செல்வங்கள் ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிடி இல்லாத உடலும் செலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாது கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு குட்டு கண்டாய் அலையாழி அருள் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுலவாணி அருள்வாமி அருள்வாமி அபிராமி. திருச்சிற்றம்பலம். இன்னொரு நாளைக்கு நல்லா பேசுகிறேன். மன்னி பெரிதரு துணிவோ இதுவோ உன்னதரு
சொன்னா